ஒரு முக்கியமான விஷயம், 4 முதலமைச்சர்களோடு நான் அந்த சினிமாவில் சம்மந்தப்பட்டிருக்கேன். ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அவர் 2 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் காவல்காரன், இன்னொரு படம் இதய வேணை. ரெண்டுமே 100 days போச்சு. அந்த படங்கள் காட்டுறேன். இது காவல்காரன் எம்ஜிஆர் வந்து ராதா பிரச்சனை சுடப்பட்ட போது, சுடப்பட்ட அப்புறமா வந்து ஒரு 3 மாதம் தொண்டையெல்லாம் உழைஞ்சி போய் சரியாக பேச முடியல. அப்படி இருந்து நடித்து இந்த படம் 1966 வந்தது. 100 days போச்சு. எம்ஜிஆர் நடித்த முதல் படம். சத்யராஜுக்கு எம்ஜிஆர் பிடிச்சாலும் சத்யராஜுக்கு வந்து கரெக்டாக சொல்லு 7/9/67 பரவாயில்ல, கரெக்டாக இருக்கிற ஒரு பையன். எம்ஜிஆர் ஒன்று கரெக்டாக சிமெண்ட் கரெக்டாக வச்சிருக்கான். பரவாயில்ல, சந்தோஷம். அடுத்தது வந்து 72 வந்து இதய வேணை படம். அது வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் நடித்த படம் இதயவேணை. 100 நாள் ஓடின படம். இது வந்து இதயவேணை. இது நீ தேதி மாற்றி சொல்ல முடியாது. 72 இது முடிஞ்ச உடனே திமுக வந்து விலகி கட்சி ஆரம்பித்து அப்புறம் அவர் முதலமைச்சராக வந்துட்டார். அப்போ இன்னொரு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அந்த அம்மா கூட 2 படம், நிறைய படம் பண்ணியிருக்கேன். 2 படம் முக்கியமான படம். ஒன்று வந்து கந்தன் கரணியில் வள்ளி தேவியான நடித்தாங்க. வள்ளி வந்து அம்மையார் நடிப்பாங்க. அந்த பக்கத்தில் தேவியான வந்து கேஆர் விஜயா நடித்தாங்க. அதுக்கப்புறம் 77 கிருஷ்ண லீலான்னு ஒரு படம். அந்த யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த காமி சத்யபாமா கதவை திறவாயின்னு பாட்டெல்லாம் வரும். கிருஷ்ணலீலாவில் நானும் ஸ்ரீவித்யாவும் ஜெயலலிதாவும் நடித்தது. அதில் இந்த அம்மா இதெல்லாம் கற்பனை பண்ண முடியும். இந்த படங்கள் எங்கூட நடிக்கும்போது இந்த அம்மா முதலமைச்சராவான்னு அந்த அம்மா கனவே கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு முதலமைச்சர் சொல்ல முடியா, இந்த கலைஞர் வந்து 2 படம். அவர் பாசப்பறவைகள் பாடாத தேனிகள் 2 படம் பண்ணார். 2 படமே பிரமாதமாக போச்சு. 2 படம் 100 days போச்சு. பாசப்பறவைகள் வந்து அது 100 days போச்சு. 1/1/1988 கலைஞர் தயாரித்தது. அவர் கதாசனம் எழுதுனது. அது போச்சு. அது இம்மிடியட்டாக இன்னொரு படம் எடுத்தோம். அது 8/11/1988. இந்த படம் வந்து 100 days. 3 முதலமைச்சர் தாண்டி இன்னொரு முதலமைச்சர் இருக்கிறார். இப்போ முதலமைச்சராக இருக்கார, அவர் கூட ஒரு படத்தை நினைச்சிருக்கேன். அந்த படம் வந்து 200 நாள் ஓடிச்சு. இந்த படம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? இன்னும் எக்கச்சக்கமான நாடுக்கு போல் இருக்கு. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வரீங்களா எல்லாருமே? காதலுக்கு மரியாதை வந்து 200 நாள் ஓடிச்சு. காதலுக்கு மரியாதை படம் வந்து 200 நாள் ஓடிச்சு. ப 19/12/1997 அவர் என் சன்னா நடித்தார். அந்த படம் இது விஜய் சன்னா நடித்த படம். 200 நாள் ஓடிச்சு. 4 முதலமைச்சரோடு நடிச்சிருக்கேன். இப்படி 192 படங்கள் நடித்து ஒரு 50 டைரக்டர்கள், 87 கதாநாயகர்கள். 87 கதாநாயகர்களில் 150 சத்யராஜ் ஜாஸ்தி தாலி கட்டல. 150 தடவை நான் தாலி கட்டியிருக்கேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனா சொல்லி 150 பொம்பளைகளுக்கு தாலி கட்டியிருக்கேன். ஒரே நடிகைக்கு 10 படங்களை 10 தடவை தாலி கட்டியிருக்கேன். அப்படியே நடித்து இப்போ டயர்டாகி போய் அதுக்கப்புறம் 2005 மேக்கப் போடுறதுக்கு மூட்டை கட்டிட்டேன். சத்யராஜ் மட்டும் சின்ன பையன் நடிச்சிட்டு இருக்காரு. நான் இனிமேல் சாகும் முறை மேக்கப் போடுறேன். 2005 நிறுத்திட்டேன்.